இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் இன்று சாம்பல் புதனுடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த வழிபாட்டில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் பாதிரியார்கள் பக்தர்களின் நெற்றிகள் சாம்பல் பூசி தவக்காலத்தை தொடங்கி வைத்தனர். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை நினைவூட்டும் இந்த சாம்பல் புதன் வழிபாட்டை தொடர்ந்து அடுத்த 40 நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பு மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்வர். பரிவாரங்களினால் மகிழ்ச்சி பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கிறது. தாய் திரு அவை இன்று தபசு காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு புனித காலத்தை இறை நெறியாளர்களுக்கு தருகிறது. தங்களை அலசி பார்த்து தங்களுடைய குற்றமான, பலவீனமான, பாவமான சூழல்களை அகற்றி மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று அறைகூவல் விடுகிறது. இதனுடைய முக்கியமான பொருள், நம்முடைய பழைய வாழ்க்கையை அலசி பார்த்து உறவு நிலைகளை எண்ணி பார்த்து இன்னும் எப்படி சிறப்பாக ஆண்டவருடைய அருளோடு அவர் பட்ட துன்பங்களோடு இணைந்து நாம், நம்முடைய குடும்பம், நாம் இருக்கின்ற இடங்கள் இவைகளிலே சிறப்பாக வாழ முடியும் என்பதை மனத்தில் இருத்தி இந்த தவக்காலம் ஆரம்பமாகிறது. திரு அவை இதற்காக பலவிதமான நல்ல செயல்களை செய்ய அழைக்கிறது. ஜெபிக்க சொல்லுகிறது, நோன்பு இருக்க சொல்லுகிறது, இன்னும் தான தர்மங்கள் செய்து வளமோடும் நலமோடும் இறையருளை பெற வேண்டும் என்று நமக்கு அறைகூவல் விடுகிறது. அதோடு கூட இதை இன்னும் ஆழமாக எண்ணி பார்த்தால் இது தனி மனித ஒழுக்கத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சூழலாக நமக்கு அமைகிறது. தனி மனித ஒழுக்கம், கோபம், காமம், அது இது என்று நம்மை அறியாமலேயே ஏராளமான பாவச் சூழல்களிலே நாம் வாழுகிறோம். இவைகளை இனம் கண்டுபிடித்து இதனால் வரக்கூடிய மோசமான விளைவுகளை புரிந்து எப்படி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ முடியும் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு சொல்லித் தருகிறது.